ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா என்னன்றது தெரிஞ்சாகணும். இந்த ஐவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம், அதாவது ஏடிஎம் கால் ஆப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கனாலோ அல்லது புட் ஆப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியும். அதாவது 15 அல்லது 25 அல்லது 35 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும். இந்த அட் த மணியை பொறுத்த வரைக்கும் காமனாக நம்ம எடுத்துக்கணும். இதை வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் இருக்கக்கூடிய மொமெண்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமயத்தில் எடுத்து பார்த்தோன்னா 200 ருபீஸில் இருக்கும். அதுவே அடுத்த மந்த் எடுத்து பார்த்தோன்னா 230 ருபீஸில் இருக்கும். இன்னொரு மந்த் எடுத்து பார்த்தோன்னா 260 ருபீஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேஸில், அதாவது மந்த் ஆரம்பிக்கும் போது டிஃப்ரெண்ட் மந்தில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான வேல்யூலையும் குறைவான வேல்யூலையும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐவி அப்படிங்கிற டேட்டா தான். இந்த ஐவி அதிகமாக இருக்கிறத வச்சு அல்லது குறைவாக இருக்கிறத வச்சு மார்க்கெட்டோட வலட்டிலிட்டி என்னன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு அப் ட்ரெண்டை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அப் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்த், அதாவது இந்த ஹையர் லோவில் டு ஹையர் ஹை வரைக்கும் இருக்கக்கூடிய விட்த் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். வேறஸ் இது 20ல் இருக்குன்னா இதோட விட்த் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட்த் ரொம்பவே பெருசாக இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும். அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி அதிகமாக இருக்கும்போது வலட்டிலிட்டி, அதாவது ப்ரைஸோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஐவி குறைவாக இருக்கும்போது அந்த மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.